மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸு. மக்களுக்குள்ளே இருந்து இன்று திறக்கப்பட்ட இருந்த சுங்கச்சாவடியை எடுத்து நொறுக்கிய பொதுமக்கள் அப்படின்னு நான் வாசிக்கிறேன். அந்த வீடியோ கிளிப்பிங்கும் தெரியுது. ஸோ இது ஏன் இது மாதிரியெல்லாம் உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் நான் யோசிக்கிறேன். இது வந்து இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாகவும் சரி, கடந்த 75 வருஷமாகவும் சரி, இந்திய நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பணக்காரர்கள் கிட்ட அதிகமாக சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பணக்காரர் ஆகிட்டே இருக்காங்க. நடுத்தர ஏழை மக்கள் இன்னும் ஏழை ஆகிட்டே இருக்காங்க. அப்படின்னா இது ஒரு உண்மை இதில் மறைக்கப்படுதில்ல, மறைஞ்சிருக்குல்ல. இப்போ கடந்த 75 வருஷமாக இந்தியாவினால் முன்னேறவே முடியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. நம்ம டாப் 5 எக்கானமியில் வந்துருச்சு இந்தியா, டாப் 3 வரப்போகுது அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போது ஒரு பக்கம் இந்தியாவில் பணம் இருக்குது, பணம் அதிகமாக இருக்குது. ஆனால் யார்கிட்ட இருக்குதுன்னா, டாப் 1% ரிச்சஸ்ட் கிட்ட மட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 500 பில்லியனர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். பில்லியனர்னால் என்ன சொல்கிறது, பல ஆயிரம் கோடி சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கிறவங்கள தான் நம்ம பில்லியனர்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் வந்து பெரிய பெரிய பில்லியனர்ஸ்ன்னு பார்த்தா அம்பானி, அதானி, அதுக்கப்புறம் 3வது இடத்துல இப்போது HCL உடைய ஓனர், அவருடைய குடும்பம், ஷிவ் நாடார் குடும்பம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட்ஸ் பணக்காரங்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் டாப் 1% அந்த ரிச்சஸ்ட்டில் வந்துடுவாங்க. அவங்களுடைய வெல்த் பார்த்திங்கன்னா, அக்குமுலேஷன் பார்த்திங்கன்னா, டோட்டல் இந்தியா சொத்து மதிப்பில் 40% சொத்து வெல்த் இந்த டாப் 1% வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம தரவுகள் சொல்லுது. பாட்டம் 50% கிட்ட லெஸ் தென் 3% தான் இருக்குது அப்படின்னு தரவுகள் சொல்லுது, டேட்டா. அப்போ பாட்டம் 50%னா என்ன, 70 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 72 கோடி 75 கோடி மக்கள்கிட்ட லெஸ் தென் 3%. ஸோ இந்த வெல்த் டிவைடு, இந்த ரிச் புவர் டிவைட் அதிகமாக காரணம் என்ன அப்படின்னா, தவறான பொருளாதார கொள்கைகள் தான் காரணம். இந்த பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல்வாதிகள், ஆளும் கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் எதிர்கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சம் தூக்கி கொடுத்துட்டு, 100 கோடி 1000 கோடின்னு லஞ்சம் கொடுத்துட்டு, தெரிஞ்ச வழியிலையோ தெரியாத வழியிலையோ கொடுத்துட்டு எக்கனாமிக் பாலிசிஸில் அவங்களுக்கு ஃபேவரபுளாக எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதாவது பொருளாதார கொள்கைகளில் பணக்காரர்களுக்கு இப்போ நாடு இருக்கிற நிலமையில் வேலை வாய்ப்பு கிடையாது. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இந்த பிஜேபி அரசு 2014 வரும்பொழுது என்ன சொல்லிட்டு வந்தாங்க, சப்கே சாத் அப்படின்னு சொன்னாங்க, குட் டேஸ் கொண்டு வருவோன்னு சொன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு மெயின் காரணமே, வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதை மக்களுக்கு பிரித்து கொடுத்தா, சுமாராக அப்படியே பிரித்து கொடுத்தா ஒருத்தருக்கும் ஒரு 15 லட்சம் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமாக சூசகமாக அவர் பேசுகிறாரு. எலெக்ஷன் கேம்பெயினில் அப்படி பேசுகிறார். இப்படி 15 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு ஆட்சியில் வர்றாங்க. 2 கோடி வேலை வாய்ப்பு ஒரு வருஷத்துக்கு ஏற்படுத்துவோன்னு சொன்னாங்க. 2014 இன்றைக்கி 2024 20 கோடி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கணும். ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குது, ஆல்ரெடி இருந்த வேலை வாய்ப்பு கம்மியாகிட்டு தான் போயிட்டுருக்கு. இவங்களோட தவறான கொள்கைகள்னால. என்னென்ன கொள்கை, டிமானிட்டைசேஷன், அது ஒன்றுனால மட்டுமே லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு. லட்சக்கணக்கான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மூடப்பட்டிருக்கு. 1 லட்சம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மூடப்பட்டுச்சுன்னா
ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் 50 பேர் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோமே. அப்போ என்னாச்சு? 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருமில்ல. 2 கோடி வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிறோன்னு இவங்க ஒரே ஒரு பாலிசியிலேயே பல கோடி வேலை வாய்ப்பை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஜிஎஸ்டி வரும்பொழுது அவங்களுக்கு எக்கானமி மறுபடியுமே டல் ஆகுது. நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் மூட வேண்டிய சூழ்நிலை வருது, அல்லது லாபம் கம்மியாக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ லாபம் கம்மியாகுது, இறுக்கமாகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்கெல்லாம் ஆட்களை கம்மி பண்ண முடியுமோ அப்படி கம்மி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுது? வேலைவாய்ப்பு மறுபடியும் குறையுது. அப்போ ஹையர் ஜிஎஸ்டி கொண்டு இன்னும் பல கோடி, கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி டு 10 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அதில் போயிருக்கும். ஸோ டிமானிட்டைசேஷனால் ஒரு 5 கோடியிலேருந்து 10 கோடி பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஹையர் ஜிஎஸ்டினால் அகெயின் ஒரு 10 கோடியிலேருந்து 20 கோடி பேருக்கு வேலை இழப்போ அல்லது கம்மியாக வேலை கிடைக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். ஒரு மாதத்தில் 30 நாள் கிடைக்குதுன்னா ஒரு 10 நாள் கிடைக்குதுங்கிற இந்த மாதிரியான சூழ்நிலைகள். அப்புறம் பேங்க் சார்ஜஸ், லோன் இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் எதிரான கொள்கைகளையே கொண்டு வாயிலேயே வடை சுட்டுட்டு பொய் சொல்லிட்டு டாப் 3 எக்கானமியாக போகுது, டாப் 5 எக்கானமியாக போகுது. இந்தியாவில் டாப் 3யாக கொண்டு வரப்போகிறேன், இந்தியாவை டாப் 3யாக கொண்டு வரப்போகிறேன்னு சொன்னால் என்ன கொண்டு வரணும்? நிஜமாக சாமானிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் உங்களுக்கு டாப் 3யில் கொண்டு வந்தால் நீங்கள் அதை சொல்லலாம். பெர் கேபிட்டா இன்கம் எங்கே இருக்குது? 140வது இடத்துல இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் இஎம்ஐ கட்ட முடியாமல், லோன் கட்ட முடியாமல், வேலை கிடைக்காம, படித்த இளைஞர்கள் வேலை கிடைக்காம, ஆல்ரெடி இருக்கிறவங்க அந்த வேலையை தக்க வைத்து கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வரி சுமையை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. 2 கோடி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தலை, இப்போ 10 கோடி வேலை வாய்ப்பு நேரம் ஏற்படுத்தியிருக்கணும். இவங்க சொன்னதுபடி செஞ்சுருந்தாங்கன்னா அது செய்யலவங்க. பெட்ரோல் விலையை 40 ரூபா கொண்டு வரணும்னு சொன்னாங்க, ஆனால் 100 ரூபாயில் வச்சுருக்காங்க, கொண்டு வரல. கேஸ் விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க, சமையல் கேஸை, அதை குறைக்கலை. $1 40 ரூபா கொண்டு வரேன்னு சொன்னாங்க, கொண்டு வரல. எல்லாமே சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. தலைகீழாக தான் போயிட்டுருக்குது எல்லாமே. விலைவாசி குறைப்போன்னு சொன்னாங்க, ஏறிட்டுருக்குது. இந்த லட்சணத்தில் எதுவுமே சொன்னதை செய்யாமல் ஹிந்தி திணிப்புன்னு கொண்டு வர்றது, நீட் எக்ஸாம்னு கொண்டு வர்றது, ஏதோ ஒரு மத பிரச்சனை, இந்து மக்கள் முஸ்லீம் மக்களுக்குள்ள தேவையில்லாத சண்டையை மூட்டி விடுறது, அந்த பசுமோத்திரத்தை குடின்னு சொல்கிறது, இப்படி மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலையே தான் வச்சுருக்காங்க. 10 வருஷமாக டிஸ்ட்ராக்ஷன் தான் போயிட்டுருக்கு இல்லையா, உருப்படியாக மக்களுக்கான திட்டம் எதுவுமே கிடையாது. குறிப்பாக பொருளாதார கொள்கையில் கிடையாது. பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவுடைய பொசிஷன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா 140க்கு மேலே தான் இருக்குது. சைனா கம்பேர் பண்ணோம்னா நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். சைனாவும் நம்மளை மாதிரியே 140 கோடி ஜனம் இருக்கிற இடம். அங்கே பார்த்திங்கன்னா நம்மளை விட 5 மடங்கு அதிகமாக பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது. அப்போ இந்தியாவில் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. சைனாவுடைய பில்லியனர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் நெட்ஒர்த் அவங்களுடைய சொத்து மதிப்பை விட இந்தியாவில் இருக்கிற ஆவரேஜ் பில்லியனருடைய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்குது. இப்போ புரியுதா என்ன பிரச்சனைன்னு? இந்தியாவில் பணம் இல்லாமல் இருக்குது, அது அந்த 1% பில்லியனர் பணக்காரங்கிட்ட மட்டும் இருக்குது. பிரிக்கப்படலை சரியா. இன்ஈக்வாலிட்டி இன் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் சமமாக பிரிக்கப்படவில்லை. இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ரோல் அதிகமாக இருக்குது. 90% கவர்மெண்ட்டுக்கு ரோல். கவர்மெண்ட்டை தெரிந்தெடுக்கிற ரோல் மட்டும்தான் மக்கள்கிட்ட. ஒன்ஸ் தெரிஞ்செடுத்த ஒரு கவர்மெண்ட்டாக உட்கார வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த மாதிரி வேலைகளை செய்யணும். குறிப்பாக எப்படி செய்யணும்னா எக்கனாமிக் பாலிசியில் செய்யணும், பொருளாதார கொள்கைகள் அதில் செய்யணும். அங்கே தான் எல்லா மிஸ்டேக்குமே பண்ணுறாங்க, தப்பு நடக்குது. இதுவும் ஒரு தவறான பொருளாதார கொள்கை தான். மக்கள் ஆல்ரெடி விவசாயிகள் உயிரை விட்டுட்டு இருக்காங்க, சூசைட் பண்ணுறாங்க. லோனை கட்ட முடியாமல் விவசாயிகள் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா கட்டலைன்னா வீட்டில் கொடுமை பண்ணுறாங்க. இதே கார்ப்பரேட் பல 1000 கோடி கட்டலைன்னா அந்த லோனை வெயிவ் பண்ணிடுறாங்க, நீ லோனை கட்ட வேண்டான்னு விட்டுடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்படியெல்லாம் பண்ணுறனால தான் இந்த மாதிரியான மக்களுடைய ரியாக்ஷன் இப்படி வர்றதுக்கான ஸ்டார்டிங் இருக்குது. இது தவறான பொருளாதார கொள்கைகளால்
வர்ற விஷயம். அதனால தான் ஃபார்மர்ஸ் சூசைடும் நடக்குது. விவசாயிகள் வந்து சூசைட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் அதனால தான் உண்டாகுது. நாடு வந்து ரொம்ப சிக்கலான, இக்கட்டான பொருளாதார சூழ்நிலை நோக்கி போயிட்டுருக்கு. வரிகள் அதிகமாக்கிறது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வளர விடாமல் தடுக்கிறது, மத சண்டைகள், இல்லாத சண்டைகள் இவங்களாவே அரசியல் காரணங்களுக்காக ஏற்படுத்துறது, இந்த மாதிரி தவறான வேலைகள் தான் முழுசாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறணும்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய வேண்டும். மக்கள் வந்து இதை பற்றி வந்து ஒரு வன்முறையில் ஈடுபடாமல் மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு நியாயமான முறையில், ஒரு அமைதியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இந்த மெசேஜஸை பாஸ் பண்ணணும். மக்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் அந்த மாதிரி இருக்கலாம். மக்கள் வந்து அரசியல் மாற்றம் வேணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அமைதியாக பேசலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடணும். இது வந்து ஒரு ஸ்மால் ரியாக்ஷன் தான். இது வந்து இப்படியே வந்து அரசு வந்து தவறான கொள்கைகள் பண்ணும்போது நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் விவசாயிகளுடைய அந்த சூசைடும் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கும். இதுக்கான ஒரு முடிவை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக கொண்டு வரணும். இது மத்தியில் இருக்கும் அரசாங்கமும் சரி, தமிழ்நாட்டை ஆளும் அரசாங்கமும் சரி, மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பணக்காரர்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ரகசியமாக எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே ரகசியமாக அவங்களுக்குள்ள மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங், மறைமுகமாக அவங்களுக்குள்ள ஏதோ ரகசிய செட்டிங் டீலிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துகிற வேலையில் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து இந்த அரசியல்வாதிகள் நிறுத்தணும். மக்களும் அதை பற்றின தகவல் தெரியும்போது அதை வெளியே சொல்லி ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்ம போடுற ஓட்டு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் ஓட்டிங் நல்லா இருக்கணும். நல்லா போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டு சரியாக போடாமல் இந்த 75 வருஷமாக கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு கட்சி ஒன்றா பார்ட்டி நம்பர் 1 அல்லது பார்ட்டி நம்பர் 2 இப்படி போட்டுட்ருக்கனால தான் இந்த பிரச்சனை. வந்து மத்தியில் பார்த்திங்கன்னா ஒன்றா பிஜேபி இல்லைனா காங்கிரஸ் இப்படி கொண்டு வர்றோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றா ஏடிஎம்கே இல்லாட்டி டிஎம்கே. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். புதுசாக நிறைய பேர் அரசியலுக்குள்ளே வரணும். குறிப்பாக எம்எல்ஏக்கள் புதுசாக நிறைய பேர் வரணும். ஒரு கட்சி தான் ஆட்சி செய்யணும் இல்லாமல் அந்த ஊரில் யார் நல்ல தலைவரோ, மக்களுக்காக யார் செய்கிறாங்களோ, யார் நல்ல மனுஷனோ அவங்கள எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கணும். அந்த நிலமை வந்தால் தான் இந்த அரசியல் மாற்றம் ஏற்படும். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கவர்கிட்ட தானே நம்ம போய் பேச முடியும். இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன்னா எல்லோரும் போய் சென்னையில் போய் முதலமைச்சரை பார்த்து பேச முடியுமா? இல்லை எல்லோரும் டெல்லியில் போய் வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கிட்ட பேச முடியுமா? நம்ம பேசுகிற ஒரே ரெப்ரசன்டேட்டிவ் என்னென்னா, ஒன்றா நம்ம எம்எல்ஏட்ட பேசலாம், நம்ம எம்பிகிட்ட பேசலாம். அவர் ஃபஸ்ட்டு கட்சிக்கு அடிமையாக இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு பதில் சொல்கிறவராக இருக்கணும். அந்த சூழ்நிலை அரசியல் வந்து இனிமேல் அப்படி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு கட்சி தலைமை வந்து யாரோ ஒருத்தர் இருந்தால் அந்த ஒருத்தரை வந்து யாரோ ஒரு பணக்கார 1000 கோடியோ 50,000 கோடியோ 1,00,000 கோடியோ கொடுத்து விலைக்கு வாங்கிடுவான். அந்த ஒரு ஆள் நாட்டில் ஃபுல்லாக தப்பான கொள்கைகளை கொண்டு வருவான். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு எம்பியும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறவனாக இனிமேல் இருக்கணும். அப்போ தானே மக்கள் போய் அவங்ககிட்ட வந்து நம்ம போய் குறைகளை சொல்ல முடியும். இது வந்து இப்போ பல கட்சி வந்தால் என்ன பண்ணுறது, ஸ்டெபிலிட்டி இருக்கா, இப்படியே சொல்லி தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. பல கட்சிகள் சேர்ந்து ஆட்சி செய்வது தான் இந்தியாவுக்கு நல்லது. யாரோ ஒரு கட்சியில் ஆட்சி கொடுத்தா என்னாகும்? யாரோ 2 பேர்கிட்ட எல்லா கண்ட்ரோலும் போயிடும். அந்த 2 பேரும் பணக்காரர்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு பணக்காரர்களுக்கு மட்டும் சாதகமாக எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ 100 கோடி மக்களும் எக்ஸ்ட்ரா வந்து வரி கட்டுற மாதிரி ஆயிரும். 100 கோடி மக்களும் எக்ஸ்ட்ரா உழைக்கிற மாதிரி ஆயிரும். பணக்காரர்களுக்கும் சேர்ந்து உழைக்கிற நிலைமை தான் இன்றைக்கி நாட்டில் இருக்குது. நம்ம இவ்வளோ வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போது மிக மிக அதிகமான வரி சுமையை நடுத்தர மக்கள் மீது, கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் மீது வந்து இப்போ வைத்திருக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதனுடைய ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இதை நான் பார்க்குறேன். இதை வந்து மக்கள் வந்து இதை சரியான முறையில் அணுகி அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அமைதியான முறையில் அரசியல் மாற்றம் கொண்டு வந்து சரியான முறையில் ஓட்டு போடுறதும் ஒவ்வொரு ஊர்லேயும் சரியான எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்பது தான் வந்து நிரந்தர தீர்வை தவிர, இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து ஒரு 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 வெளிப்பாடாக வேணால் இருக்கலாம். ஆனால் நிரந்தர தீர்வு ஆகாது. நிரந்தர தீர்வு என்னென்னா, இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகணும்.
சைனாக்கு ஈக்குவலாவது வரணும். அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இம்மீடியட்டாக வர முடியுமானா முடியாது. ஆனால் சைனாக்கு ஈக்குவலாக வர முடியுமானா அது முடியும். அது எப்போ முடியும்னா நம்ம பொருளாதார கொள்கைகள் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பாசிபிள் பொட்டென்ஷியல் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு மக்கள் நினச்சா தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் சைனாக்கு ஈக்குவலாக கொண்டு வர முடியும். இன்னும் ஒரு 5 வருஷத்துலேயே கூட கொண்டு வர முடியும். ஆனால் மக்கள் நினைக்கணும், ஒன்றுபடணும். இந்த ஏமாற்ற அரசியல்வாதிகளை முதல்ல நம்பக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, பொய் சொன்னால் அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். எதிர்க்கட்சி கூட ரகசியமாக டீலிங் போட்டால் அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணணும். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறா அவங்கள மட்டும்தான் எம்எல்ஏவாக வச்சுருக்கணும், எம்பியாக வச்சுருக்கணும். இந்த நிலமை தான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். மக்கள் ஃபஸ்ட்டு ஒருமைப்பாட்டோடு இருக்கணும். யுனைட்டடாக ஜாதி மதம்னு வித்தியாசம் பார்க்காம தமிழக மக்கள்னு சேர்ந்துட்டாவே சைனா மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் அதிகம் பண்ணிடலாம். இன்னும் 5 வருஷத்துலேயே கூட பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு யூனிட்டி வேணும். ஓப்பனாக பேசணும். இந்த மாதிரி இப்போ நான் வீடியோஸ் போடுறேன்ல, அதெல்லாம் ஷேர் பண்ணணும். நீங்களும் பேசணும் வீட்டில். அப்போது இதெல்லாம் நடக்கும். நம்ம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதை தான் நான் சொல்ல வரேன். அரசியல் மாற்றம் தேவை. பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் தேவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஓட்டிங். நம்ம ஓட்டு போடுறது பார்த்து போடணும். கண்ணை மூடிட்டு கட்சியை பார்த்து போடுறதெல்லாம் இல்லாமல் ஆளை பார்த்து செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டிப்பாக நல்ல தலைவர்கள் இருப்பாங்க, நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. அவங்கள செலக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு யார்கிட்ட பணம் ஜாஸ்தி இருக்குது, யார் ஓட்டுக்கு காசு கொடுப்பா, இப்படியெல்லாம் போட்டால் இந்த தவறான கொள்கைகள் தான் வரும். சரிங்களா மக்களே? இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னாவே நீங்கள் சமூக மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு நபராக தான் இருப்பீங்க. கேட்டதற்கு நன்றி.